من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا كان أول ليلة من شهر رمضان صفدت الشياطين ومرضت الجن وغلقت أبواب النار فلم يفتح منها باب، وفتحت أبواب الجنة فلم يغلق منها باب، وينادي مناد: يا باغي الخير أقبل ويا باغي الشر أقصر، ولله عتقاء من النار، وذلك كل ليلة. رواه الترمذي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் பிறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், ரசூலே அக்ரம், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லவர்கள் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் எதிர்பார்ப்பது தீனையும் தக்வாவையும். உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் எந்த துறையில எப்படி இருந்தாலும், அவன் அறிவாளியாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமிக்கவனாக இருக்கலாம், அழகனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவனிடத்தில தீன் தக்குவா இல்லைன்றா அல்லாஹ்விடத்தில அவன் பிரயோஜனமற்றவன். அல்லாஹ்விடத்தில அவனுக்கு எந்த பெருமதியும் கிடையாது.
அல்லாஹ்விடத்தில பெருமதி தக்குவாவோட வாழக்கூடியவனுக்கு மாத்திரம்தான். தக்குவாவோட வாழக்கூடியவனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இப்லீஸ் மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மலக்குமார்களுக்கு பாடம் கற்பித்தவன், மலக்குமார்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவன். ஆனா அவனுக்கிட்ட மமதை இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு, தக்குவா இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அகங்காரம், கர்வம், திமிரு. சகோதரர்களே, இவன் பெரிய அறிவாளி என்று அல்லாஹ் பார்த்து அவனை வைக்கல. அவன் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, அவன் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா இல்ல. அல்லாஹ் எப்படி அவனை வெளிப்படுத்தினான் என்றால், கழுத்தை தள்ளி பிடிச்சு தள்ளி விட்டான். கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டான். தொலைஞ்சுவோம். قال اخرج إنك قال اخرج منها فإنك رجيم. என்ன ஓ, உனக்கு இதுக்கு போல இடம் இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் கண்டிப்பான். சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரும் எங்க இருந்தாரு? சுவர்க்கத்திலாக இருந்தார். சுவர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன, இந்த பாரு, இந்த உலக சுவர்க்கத்தில் நீ வேண்டியதை தின்னு, வேண்டியதை சாப்பிடு, வேண்டியமா இரு. ஆனா ஒரு கண்டிஷன், ولا تقرب هذه الشجرة فتكون من الظالمين. அல்லாஹ் போட்ட கண்டிஷன் அதான். நீ வேண்டியதை சாப்பிடு, வேண்டியமா இரு, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பேசுறாரு. சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சின்ன ஒரு சருகுதல் ஏற்பட்டுச்சு. பாவம் என்ற அர்த்தம் இதுல நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, மௌசூம்கள். சின்ன ஒரு சருகுதல், சின்ன ஒரு தவறு நடந்துட்டு கண்டிஷனுக்கு மாற்றம் செஞ்சிட்டாரு. அல்லாஹ் எப்படி அனுப்புறான் தெரியுமா? அவரை நல்லா சென்று மேல சோக்கத்தில் இருந்தாங்க. ஷைத்தான தூக்கி வீசினா, ஷைத்தான அல்லாஹ் கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்ட, நீ தொலைஞ்சு நாசமா போட்டு பத்வா செஞ்சு விட்ட. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கும் அல்லாஹ் சொன்ன என்ன தெரியுமா? அங்க ஷைத்தானுக்கு சொன்ன வார்த்தை இங்க ரெண்டு பேருக்கும் சொல்ற அல்லாஹ் கொஞ்சம் ஒண்ணு பேசாம சைத்தா பேசுறோம். இறக்கமற்றது, நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சா ஏன் கஷ்டப்படாம கொஞ்சம் சைத்தம் மாறுங்களே, என்ன கொஞ்சம் எது பேசி கொள்ளாம சொல்றமா இல்லையா? அவ மனசை உடைச்சு கோமேடா, நொந்து கோமேடா, செஞ்ச வேலையும் நமக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு வேலை, செல்வது என்ன கொஞ்சம் சைத்தாகுங்க, கொஞ்சம் என்ன பேச வச்சா போய்க்கிடுவோம். இது மாதிரி தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன ரெண்டு ஒரு பேச இறங்கிட்டு போகும். சகோதரர்களே, என்ன விளங்குகிறோம்? இந்த ரெண்டு வசனத்திலிருந்து நாங்கள் விளங்குறது என்ன? அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? ஈமான் உள்ளவங்களுக்கு, தக்வா உள்ளவங்களுக்கு இடம் இருக்கு. தக்வா இல்லைண்டா, மார்க்கம் இல்லைண்டா, தீன் இல்லைண்டா அவனை கணக்கெடுக்கிறதே இல்லைங்களா? அபூலஹப் யார் வாப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா, வாப்பாட சகோதரர். இவரு யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மூஞ்ச போல மூஞ்சி. அபூலஹபோட மூஞ்சி அவ்வளவு அழகன், அழகன் அழகன் என்பதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் சாட்சா என்பதற்காக வேண்டி, இந்த குறைஷி பெண்ணினி என்பதற்காக வேண்டி கண்ணியத்தை பார்த்தாங்க அல்லாஹ்.
ரசூலுல்லாஹி சாட்சியங்கள் உசத்தி வச்சானுங்களா? இல்ல, அல்லாஹ் சகிச்சு விட்டான். சம்பத்தியாக அதிக நான் சமப்போம். உனக்கிட்ட வீடு இல்லை, உனக்கிட்ட மார்க்கம் இல்லை. நீ மார்க்கம் இல்லாதவனா இருந்தா நீ எந்த பெண்ணிலே சேர்ந்தாலும் இறக்க வைக்கிற இல்ல. நபிமார்கள், நபிமார்களுடைய வாப்பா, நபிமார்களுடைய மனைவிமார்கள், நபிமார்களுடைய பிள்ளைகள் பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க. இப்ராஹிம் நபி யாரு? கலீலுல்லாஹ். இப்ராஹிம் நபியுடைய வாப்பாக்கு என்ன நடந்துச்சு? என்ற நண்பருடைய வாப்பா அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி வச்சான். உனக்கிட்ட மார்க்கம் இல்லையா? உனக்கிட்ட தீன் இல்லையா? நீ எந்த பார்வையில கேடு கட்டவன், எந்த பார்வையில் உனக்கு கண்ணியம் கிடையாது. நீ நபியுடைய வாப்பாவாக இருக்கலாம். இப்ராஹிம் நபியுடைய வாப்பா. என்ன நடந்தது? உலகத்திலேயும் கேவலப்பட்டு நாளை மறுமையிலையும் எப்படி கேவலம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவானா இப்ராஹிம் நபியை பார்த்து, இப்ராஹிம் நபி கொஞ்சம் காலுக்கு கொஞ்சம் பாருங்க, உங்களோட காலை கொஞ்சம் பாருங்க. அங்க பாப்பாராம், பாப்பா முள்ளம்பன்றி தாரணி, முள்ளம்பன்றியுடைய தோட்டத்தில் இருக்கிறது. அவருடைய வாப்பா தூக்கி நரகத்தில் போடப்படும். தக்வா உள்ளவங்களுக்கு தான் நடக்கும். ஆட்சி அதிகாரம் பெரிய ஆட்சியில் இருந்தாலே, அதிகாரத்தில் இருந்தாலே ஆட்சி அதிகாரத்தை வச்சு கண்ணியமாகும். இல்ல, ஆட்சி அதிகாரத்தை கொண்டவரையும் கண்ணியம் கொடுக்கல, அவனுக்கிட்ட தக்குவா இல்ல, மார்க்கம் இல்ல, தூக்கி வீசி விட்டான். அல்-குராபுல் அஸ்வத், அல்-குராபுல் அஸ்வத், கருப்பு காகம் என்று சொல்லப்பட்ட சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. யார் பாப்பாரு? யாரு? பெரிய உயர்ந்த பெமினி, 4 பேருக்கும் மத்தியில் இருந்தாலும் அப்படி ஒரு கண்ணியம், நல்ல அழகான ஒரு மனுஷன். அப்படியா? இல்ல, எந்த வம்சமும் தெரியாது, அந்தத்தில் இல்ல, கௌரவம் இல்ல, சார்ந்த ஜாதி, கருப்பது, கருப்பு காகம். அது ஒரு கருப்பு காகம். உலக அமைப்புல ஒன்றும் இல்லை, பசுந்தில்லை, உதடு தொங்கும், முகத்துல கோடு, வயிறு பெருத்து, ஒரு வாக்கு சேப்பு. இந்த பிலால் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா எப்படி கண்ணி? பிலால் என்னடாப்பா நீ தெரியாம செஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, பிலால் எல்லாம் நீங்க சுவர்க்கத்தில் எனக்கு முன்னால் போன மாதிரியான ஒரு நிகழ்வை நான் பார்த்தேனே. எங்க கண்ணியம்? ஏன் கண்ணியம்? எதுக்கு கண்ணியம்? எதுக்கு அந்தஸ்து? உலக அமைப்புல ஒன்றுமே இல்லாத பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி ஒரு சிறப்புக்குரியவராக மாறின காரணம் என்ன? என்ன சொல்ல வாரா சகோதரர்களே, தக்வாவை ஏற்படுத்துகிற ஒரு மாதம் முன்னால வருகிறது. ரமலான் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ரமலான் வார நோக்கம் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சு பேசுவாங்க. ரமலான் வாரது, நோன்பு வாரது, ஏழைகளோட பசிய பார்த்து விளங்கிக் கொள்வதற்கு தான் நோன்பு பிடிக்கிற. செல்வந்தர்கள் கொஞ்சம் பசிய உணர்ந்து கொள்ளணும், ஏழைகளுடைய கஷ்டங்களை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும், இதுக்குதான் நோன்பு பிடிக்கிற. அப்படியா சகோதரர்களே? நோன்பு வாரது அல்லாஹ் சொல்ற விஷயம். உங்க உள்ளத்துல தக்வாவை எடுத்துக்கோங்க. தக்வாவை ஏற்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கு நோன்பு. நீங்க எல்லாரும் தக்வாதாரிகளாக இருக்கிறது.
நோம்பு வாரத்தோட பள்ளி வாசல் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு சும்மா பசுந்து அலங்கரிக்கப்பட்டு போட்டாச்சு, பெயிண்ட் அடிச்சாச்சு, லைட்ட போட்டாச்சு, வேண போட்டாச்சு, அமர்ந்து வாசம் வீடு வாசல்களும் கல்வி தொடர்ச்சி ரமலான வரவேற்க ரெடி. இதுவா ரமலான வரவேற்கிற என்று சொல்றது? இதுவா கூட்டு துப்புரம் பண்ணி ரமலான வரவேற்க போறோம்? இதுவா? இப்படி ரமலான் எதிர்பார்க்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ர ரமலான் அப்படின்னு சொல்லி ரமலானை வருகன்னு சொல்லி அப்படி சொல்லி வரவேற்கிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எப்படி பள்ளி வாசலை நீங்கள் அலங்கரிக்கிறீர்களோ, எப்படி பள்ளி வாசல்களுக்கு நீங்க பெயிண்ட் அடிச்சு பள்ளி வாசல்களை பசுந்தாக்குறீங்களோ, எப்படி வீடுகளை கழிவு துவச்சி வீடுகளை பசுந்தாக்குறீங்களோ, அது மாதிரி உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊட்டைகளை, உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய நடிசுகளை, உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை தூக்கி வீசிட்டு ரமலான வரவேற்கும். உள்ளத்தை நடிசாக்கிட்டு, உள்ளத்துல குப்பையை வச்சுக்கொண்டு, உள்ளத்துல கவனத்தை வச்சுக்கொண்டு, உள்ளத்துல குரோதத்தை வச்சுக்கொண்டு, உள்ளத்துல பகமையை வச்சுக்கொண்டு, உள்ளத்தை ஏமாற்றிக் கொண்டு நோம்பு பிடிச்சி வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரமலான்ல அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு இரவும் ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 1,00,000 பேர் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்றான். 1,00,000 பேர் ஒவ்வொரு இரவு. அப்ப 30 இரவு எத்தனை லட்சம் பேர்? 30 லட்சம் பேரை ரிலீஸ் பண்றான். கடைசி இரவுல அதே மாதிரி 30 லட்சம் பேர், அதெல்லாம் 60 லட்சம் பேர் அல்லாஹ் ரமலானில் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்றான். கவலையான விஷயம் தெரியுமா? இவ்வளவு பேரையும் அல்லாஹ் ரிலீஸ் பண்றான். ஆனா 3 பேருக்கு அந்த பாக்கியம் கிடையாது. கவனமாக கேளுங்க. இந்த ரமலானை நான் சந்திக்கிற நேரம், இந்த ரமலானை நான் எதிர்பார்க்கிற நேரம், இந்த ரமலானை நான் நோம்பு பிடிக்கிற நேரம், எந்த உள்ளம் காலியா இருக்கணும், எந்த உள்ளம் சுத்தமா இருக்கணும். நான் யாருடையும் கோபம் இல்லை, நான் யாருடையும் பகமை இல்லை, நான் யாரையும் ஏமாற்ற இல்லை. ஒவ்வொருத்தருக்கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டு சலாம் சொல்லி முசாபா செஞ்சு மொனாரகா செஞ்சு இந்த உள்ளத்தை பசுந்தாக்கும், இந்த உள்ளத்தை சுப்புராக்கும். சகோதரர்களை 3 பேருக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யலாம். ஒன்னாவது போத காமிக்கிறவர்கள். போதை அது எல்லாம் தான். போதன்னு சொன்னாங்க, அதுல அது இருந்து எல்லாம் தான். அது சிகரெட்டா இருந்தாலும் சரி, சிகரெட் அடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, விட்டுடுமோ வேணும். எந்த காரணமும் சொல்லி நீங்க சமாளிக்க வேணும். ஹராம் தான். அது உங்களை ஞாபகப்படுத்துது, அது உங்களை இல்லாமலாக்குது, அது உங்களை நோயாளியாக்குது, அது உங்களை கொண்டு அவசரமாக மௌத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இன்னும் லாபம் இருக்கா? சிகரெட் அடிக்கிறதால எது சரி லாபம் இருக்கா? பிரயோஜனம் இருக்கா? இல்ல ஒரு சக்தி ஒன்று கூடுதா உங்களுக்கு? இருக்க அடிக்க நோய் தான். நகரகமைக்கு இது பாருங்க, நகரகமையில இது பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அங்க புற்றுநோயில பாதிக்கப்பட்டிருக்கிறார். கேன்சர் என்ன பாப்பாது? பிள்ளைகள் அடிக்கலாம். நீ அடிச்சு உங்க பிள்ளைக்கு அடிச்ச புகழானது. எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு. அதனால சகோதரர்களே, போத இதுக்கு எதிர்த்தாகின ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சுக்கோங்க, அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரு. இந்த ரமலான நான் சந்திக்கிற நேரம் என்ன பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நான் சுத்தமாகி எல்லா பாவத்திலிருந்து நான் விட்டு இந்த ரமலானை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு செஞ்சுட்டாரே துவா எழுதும். ஒன்னா
எல்லாத்தையும் விளக்கப்படுத்திட்டு போறா தந்திருக்கிற டைம் போலாம கேட்கும். இரண்டாவது விஷயம் சகோதரர்களே பெரியவர்களே, இரண்டாவது விஷயம் தாரிசரி குடும்பத்தில உறவுகளை முறிச்சிருந்தா உறவுகளை புதுப்பிக்காம அந்த உறவுகளை நீங்க சமாளித்துக் கொள்ளாம மன்னிப்பு கேட்ட உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளாம நோம்பு பிடிக்க ரெடியாக வானோம். உன்னை உம்மாட கல்வ உடைச்சிட்டு, உன்னை வாப்பாட கல்வ உடைச்சிட்டு, உன்னை தாத்தாட கல்வ உடைச்சிட்டு, உன்னை குடும்பத்துடைய கல்வ உடைச்சிட்டு நீ 1000 ரூபாய சதக்கா கொடுத்தாலும் பேரில்லை, நீ சமைச்சுட்டு கொண்டாலும் பேரில்லை, நீ காபத்துல்லாவுடைய வாசலுடைய அந்த கேட்டுடைய சீரையை பிடிச்சுக் கொண்டு யாருக்கு சொன்னாலும் மேல இந்த உண்மை கல்வ உடைத்துக் கொண்டிருக்கிற நேரம், இங்க உண்மாட உள்ளத்தை உடைத்துக் கொண்டிருக்கிற நேரம், இங்க வாப்பாட மனத்தை நோக்கடிச்சிட்டு இருக்கிற நேரம். அதனால உறவுகளை புரிஞ்சுக்கொள்ளாது, மன்னிப்பு கொடுங்க. மூணாவது சகோதரர்களே பெரியவர்களே, மூணாவது சகோதர உறவுகள். நான் ஒரே உம்மா வாப்பாக்கு பிறந்த சகோதரர்கள், இந்த உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நான் அவ தம்பிக்கு காட்ட ஏதோ, தம்பிக்கு தாத்தாவை காட்ட ஏதோ, அப்படியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு தான் ரமலான வரவேற்பதற்கு முயற்சி செய்யுங்க. சகோதரர்களே பெரியவர்களே, ரமலான் அது பாக்கியம் பெற்ற ஒரு மாதம். இந்த ரமலானுடைய சிறப்புகளை நாம விளங்கி இருந்தோம் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் அது ரமலானாக இருக்கக்கூடாதா? அப்படிதான் இமாமனா ஜவுதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, மௌத்தா போனவங்க அவங்களை எடுப்பாட்டி அவங்கள்ட்ட கேட்டா உங்களுக்கு என்ன வாப்பா ஆசை, உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா, நாங்க உலகத்துக்கு வரணும், நோக்கு பிடிக்கிறதா ஆசை. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார், ரமலான அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். துஆக்களுக்கு என்ன? அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே துஆ ஒன்று ஓதுவாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரஜபுல எனக்கு பரக்கத்து செய், ஷஅபான்ல எனக்கு பரக்கத்து செய், ரமலான அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்பே கேட்டுட்டே. இன்னைக்கு எத்தனை பேரு ரமலான அடைஞ்சாலும் நோம்பு முடிக்க முடியாத ஒரு நிலைமை, பெட்ல இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, பிடிச்சுக்கலாம். நமக்கு அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அந்த ஆபியத்தை தந்திருக்கிறான். துஆ கேளுங்கோ, யா அல்லாஹ் ரமலான் அடைகிற நேரம் இந்த 30 நோம்புகளையும் சரியான முறையில நான் பிடிச்சி நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய நல்ல உடல் ஆரோக்கியத்தை தாரப்பே கேளுங்க. மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குங்க. மஸ்ஜிதுகள் வெறுமனே தராவி இருக்கும், வெறுமனே ஹிஸ்புக்கும் மாத்திரம் உபயோகிக்காம எல்லா அமல்களும் செய்யற மாதிரி மஸ்ஜிதுகளை உருவாக்குங்க. வாலிபர்களை கொண்டு வாங்கோ, சிறுவர்களை கொண்டு வாங்கோ, வயதிவர்களை கொண்டு வாங்கோ. இவர்களுக்கெல்லாம் நல்ல முறையில அறிவுகளை கொடுங்கோம், மாற்றத்தை கொடுங்கோம். கஞ்ச குடிச்சா வயிறு நிறையும், ஆனா அறிவு கொடுத்தா தலை நிறையும். கொடுக்க அறிவுகளை. பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய இமாம்கள் வெறுமனை இமாமத்தோட மட்டும் உங்களோட பொறுப்பு நீங்க அல்ல. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் உங்களோட தலையில சுமத்தப்பட்டப்பட்டீங்க. உலக மக்கள் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் உங்களோட தலையில சுமத்தாக்கப்பட்டிருக்கீங்க. பேசுங்க, மார்க்கு தீன பேசுங்க, தக்குவா பேசுங்க, தக்குவா உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குங்க. வீடுகள்ல தக்குவா உள்ளவர்களை உருவாக்குங்க. பெண்களுக்கு மத்தியில தீன உருவாக்குங்க.
வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு போகணும் தீன். வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்க்கம் கிடைத்து சேர வேண்டும். பெண்களுக்கு மார்க்கம் வந்துட்டா, பெண்களுக்கு தப்புவா வந்துட்டா, அந்த ஊர் ஒரு மஸ்ஜிது, அந்த ஊர் ஒரு பல்கலைக்கழகம், அந்த ஊரே ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு ஊராக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு மட்டும் பேசல மார்க்கத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு மத்தியிலே பேசினார்கள், பெண்களையும் உருவாக்கினார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத்துடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டாரே. எத்தனை பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்த? எத்தனை பேர் வந்த? 80-90 பேரை. 950 வருஷம் தாவத்துடைய உழைப்பை செய்தோம். 80-90 பேர் தான் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? சகோதரர்களே, வீட்டில் இருந்த மனைவி சப்போர்ட் இல்லை, வீட்டில் இருந்த மனைவி கணவனுக்கு ஒத்துழைப்பு வழங்கல்ல. மனைவி ஒத்துழைப்பு வழங்காததுனால்தான் அவருடைய உழைப்பு சரியான முறையில் செய்யாம போயிட்டார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கியம் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உழைப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் 23 வருஷம். 23 வருஷத்திலேயும் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கினாங்க. என்ன காரணம்? மனைவிமார்களுடைய சப்போர்ட். கதீஜா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சொத்துக்களையும் கொடுத்து இழந்தார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்திலேயும் உதவி செஞ்சது மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா. இந்த உலகத்தை விட்டு திடீர நேரம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு மனைவியுடைய மடியில் இருந்துச்சு. அதனால பெண்களுடைய சைத்தையும் பார்க்கணும். பள்ளி வாசல்கள் கிளாஸ்களை நடத்துங்கோ, கஜித் கிளாஸ்களை நடத்துங்கோ. எப்படி சின்ன பிள்ளைகளை மதரசாக்கு சேர்க்கிறீங்களோ, இமாம்களே, தலைவர்களே, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதினர்களுக்கும் மார்க்கம் போய் சேர வேண்டும், போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி கஜிவனுடைய வகுப்புகளை மஸ்ஜிதுகளை நடத்துவோம். இந்த ரமதானை ஒரு அமல்களை கொண்டு அலங்கரிக்கும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஹிஸ்புகள் நடந்தா வாலிபர்கள் அங்க கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் இங்க வந்து போனில வச்சுக்கிட்டு சொல்ல வாரம் வந்து பள்ளியில நடக்கிற அமல்ல கலந்து கொள்ளுங்கள். கராவி தொழுகையில கலந்து கொள்ளுங்க, கியாமுல்லை தொழுகையில கலந்து கொள்ளுங்க, ஹிஸ்புகள்ல கலந்து கொள்ளுங்க, அதிகமான குர்ஆன்களை ஓதுங்கோ. குர்ஆனுடைய மாற்றம் ரமதான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனை தொடர்படுத்திய மாற்றம். இன்றைக்கு எங்க வாலிபர்கள் சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு குர்ஆனை தூக்கிட்டு போன அதான் ஞாபகம். யாராவது குர்ஆனை சொல்றோமா, ஓதுறோமா? ஒரு காலம் இருந்துச்சு, மகனுக்கு பட்டா அங்க பெண்களுடைய சத்தம், வாலிபருடைய சத்தம், குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். வழக்கத்தான மாற்றம், வழக்கத்தான நாட்கள், வீட்டில் ஒரு சந்தோஷம், வீட்டில் ஒரு செழிப்பு. இப்ப எங்க வைத்து எல்லாம் எங்க வைத்து அவருடைய சத்தம் இல்லை, அவர்களுடைய பேச்சு இல்லை, எல்லாமே நாசமாக்கி. அதனால சவர்களே, கடந்தது கடந்து போய்விட்டது. வரக்கூடிய இந்த ரமலான் அல்லாஹ் எனக்கும் தந்திருக்கிறான். போன வருஷம் இருந்தவர்கள் கபூர்ல இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன கபூருக்கு எடுக்காம அயாத்தோ இறக்கி என்னை வாழ வச்சிருக்கிறான். அதனால இதை நாம சரியான முறையில உணர்ந்து ரமலானை சந்திக்கிற நேரம் திருப்தியான முறையில, அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில, தக்வாவோட நல்ல அமல்களை செய்து இந்த ரமலானை வரவேற்பதற்கு முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலு நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்கள் பிறகுதான் நீ மன்னிப்பாயாக. எமது பெற்றோர்கள், மனைவி குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரர்கள், என்னுடைய உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்கள் பிறகுதான் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நம்பிப்பாக்குவாயாக. ரமலானை அடைந்து அந்த ரமலானிலே எல்லா விதத்திலே அமல்கள்